உலகம் முழுவதும் பெண்ணிய இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றன. அந்த பெண்ணிய இயக்கங்களுக்கு முழக்கங்களும் தேவைகளும் அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அவர்களுடைய கலாச்சார பண்பாட்டு ரீதியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிமைத்தனங்களுக்கும் ஏற்றவாறு அவரவர்கள் முழக்கங்கள் மாறுபடுகின்றன. ஒரு மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய படிப்பிலும் சமூக அளவிலும் அவர்களுடைய சுகாதாரம் போன்ற விஷயங்களில் பல இடங்களில் சமத்துவ வாய்ப்பு பெற்ற மேற்குலக ஐரோப்பிய சமூகத்தில் கூட இன்றைக்கும் பெண்ணிய முழக்கங்கள் இருக்கின்றன. அங்கெல்லாம் உயர் பதவிக்கு போகும் பொழுது மிக உயர்ந்த ஒரு அமைப்பின் அல்லது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் தலைவராக ஆவதற்கு பெண்களால் முடிவதில்லை. 65% பெண்கள் அதற்கான தகுதியை படைத்திருந்தாலும் 20% பெண்கள் கூட மிக உயரிய பதவிக்கு போக முடியவில்லை. we should break the glass ceiling, அதாவது கண்ணாடி மேற்கூரையை உடைக்க வேண்டும். பார்த்தால் மேற்கூரை இருப்பது போல் இருக்காது, ஆனால் அவை கண்ணாடியிலான மேற்கூரை. அதற்கான ஒரு முழக்கம் ஐரோப்பிய நாடுகள் முழுக்கவும் இருக்கிறது. இப்படி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த இயக்கங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்திருந்தன. நம்முடைய தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் திருக்குறள் முதல் 14 கீழ்கணக்கு, 14 மேற்கணக்கு, நம் 50 காப்பியங்கள், இப்படி ஒவ்வொரு இலக்கியத்திலும் கூட பெண்களினுடைய நிலை, பெண்களினுடைய வாழ்வு, அவர்களுடைய பங்கு, அவர்களை இச்சமூகம் எப்படி பார்த்தது என்பது போல பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் அந்த காப்பியங்களிலோ, அந்த வள்ளுவத்திலோ, அந்த சங்க பாடல்களிலோ அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஒரு சமூக ஒழுங்கு அதுதான் வெளிப்படும். அந்த சமூக ஒழுங்கு பல நிலைமைகளில், பல காலங்களில், பல நேர்வுகளில் பெண்களுக்கு எதிரான கருத்தை சொல்வதாக அமைந்திருக்கிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவை கூட பல்வேறு நேரங்களில் மிகப்பெரிய அளவில் பெண்கள் எப்படி தலைமையில் இருந்தார்கள், பெண்ணுடைய பங்கு பாத்திரம் எப்படி இருந்தது என்பதை பற்றி அழகாக கூறுகிறது. உதாரணத்திற்கு நம்முடைய 50 காப்பியங்களான சிலப்பதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், கண்ணகி அவருடைய வழக்கு காதை, அவர் வழக்கு சொல்லி அந்த மன்னனிடம் போய், நீங்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டீர்கள், என்னுடைய சிலம்பிலே இருப்பது மாணிக்க பரல்கள், உங்கள் மனைவியின் சிலம்பிலே முத்துப்பரல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தேரா மன்னா என்கிற அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கண்ணகிதான் நம்முடைய வரலாறு அறிந்த முதல் பெண் வழக்கறிஞர். நாங்கள் எல்லாம் கூட ஒரு விதத்தில் கண்ணகிக்கு பின்னால் வந்த அவர்களின் இளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றால் ஒரு பெண் அரசவையில் சென்று தன்னுடைய வழக்கை உரைத்து தீர்ப்பையும் பெற்று அங்கே வரும்பொழுது அவள் தனக்கான அந்த வழக்கை தானே வாதாடும் அந்த வழக்கறிஞராக மிளிர்ந்த ஒரு காட்சியை சிலப்பதிகாரம் நமக்கு காட்டியது. அப்படி என்றால் அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு இவ்வளவு தெளிவும் ஒரு அதற்கான நேர்மையும் அதற்கான ஒரு தெளிவும் இருந்தது என்பதும், தன்னுடைய நியாயத்தை கேட்பதற்கு வேறு யாரும் தேவையில்லை, நானே ஒரு தனிப்படை என்பதாக ஒரு மனத்திடத்துடன் அந்த பெண் இருந்தாள் என்பதை பற்றி கூறும்போது அவள்தான் நாயகி. அந்த நாயகியை வைத்த அந்த கதையில் பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. 6ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ் சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு நாயகியை மையமாக வைத்த ஒரு கதை, அதில் நியாயத்தை கேட்கும் அந்த விஷயத்திற்கு அந்த மன்னன் அடிபணிந்து தன்னுடைய தீர்ப்பை தருவதாக அந்த கதை இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் சமூகத்திலும் கூட அந்த ஆண் இப்படிப்பட்ட சிறந்த மனைவியை விட்டுவிட்டு பரத்தையின் வீட்டிற்கு செல்கிறார் அல்லது வேறு பெண்ணை நாடி செல்கிறார் என்று சொல்லும் பொழுது இந்த பெண் மெலிந்து இழைத்து அவருக்காக உருகி வாடி இருக்கிறார். இன்னும் பல கதைகளில் நாம் பார்த்தோம் என்றால், நலாயினி கதையை பார்த்தோம் என்றால், நலாயினி தன் கணவன் தான் கணவன் விரும்புகிறார் என்பதால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நோய் வந்த பிறகும் கூட கூடையிலே சுமந்து கொண்டு சென்று அவர் விரும்பும் அந்த பெண்ணின் வீட்டில், பரத்தையின் வீட்டில் அவரை விட்டுவிட்டு வந்தார். அதுதான் பெண்ணை என்று சொல்லக்கூடிய அடிமைத்தனத்தினுடைய உச்சபட்சமான சித்தரிப்புகளும் நம்முடைய இலக்கியங்களிலே இருக்கின்றன. மணிமேகலையை நாம் பார்க்கும்போது அது ஒரு சமண காலத்தில், சமண கருத்துக்கள் மிக அதிகமாக இருந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியமாக இருக்கிறது. அதற்கு பிறகு சீவக சிந்தாமணியை நீங்கள் பார்க்கும் பொழுது அது மணிமேகலை பௌத்த காலத்தில் ஏற்பட்டது. அதற்கு முன்னால் சீவக சிந்தாமணியும் இன்னும் ஒரு சில காப்பியங்களும் சமணர்களின் காலத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படி நம்முடைய சமூகத்தில் ஒரு பக்கம் பெண்களுக்கான வாய்ப்பு, பெண்களுக்கான ஒரு திறம், அவர்களுடைய வெளியே பொது வெளியிலே, பொது அரங்கிலே மன்னருக்கு முன்னால் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட
அந்த பெண்களும் கூட எவ்வளவு சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் என்று சொல்லுகிறது. இப்படியெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது திருக்குறளில் கூட பெண் வழிச்சேரல் என்று ஒரு அகராதி இருக்கும். எப்படி திருவள்ளுவர் உலக மறையை கொடுத்திருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்வி வாய்ப்பில்லை, பெண்களுக்கு சமூகத்தில் பங்கு கொள்ள முடியாது, பெண்களுக்கு உலக அனுபவம் சுத்தமாக கிஞ்சித்தும் இல்லை என்பதை புரிந்து கொள்வதாகத்தான் நான் அந்த அதிகாரத்தை பார்க்கிறேன். அதில் பார்த்தீர்கள் என்றால் அந்த 10 குறள்களும் ஏறக்குறைய ஒரு அடிப்படையான கருத்தை சொல்லும். பெண்ணை நம்பி மனைவியின் பின்னால் இருப்பவன் ஆண்மைக்கு தகுதி இல்லாதவன், அவன் ஒரு கோழையை விட மோசமானவன், ஒரு பெண்களினுடைய மனைவி பேச்சை மட்டும் கேட்டுக்கொண்டு பிறருக்கு சரியாக செய்யாதவன் என்றைக்கும் வாழ்க்கையில் சிறப்பானவனாக ஆக முடியாது போன்ற கருத்துக்கள் எல்லாம் இருக்கும். இவையெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தமிழ் சமூகம் எப்படி இருந்ததோ அப்படி இந்த விஷயங்களை சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்பொழுது பெண்ணியம் என்கிற சமத்துவமும் சம உரிமையும் சம வாய்ப்பும் கோருகின்ற இந்த பெண்ணிய இயக்கங்கள் நிச்சயமாக ஏறக்குறைய 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் நமக்கு தெரியக்கூடிய ஒரு இயக்கமாக மாறுகிறது. ஏனென்றால் எல்லா சமூகங்களிலுமேயே ஆண்களுக்கு கீழாக பெண்களை வைப்பது என்பதும் மதம்தான் இந்த சமூகத்தினுடைய அடிப்படையான மைய கருத்துக்களை வாழ்க்கைக்கான ஒரு விழுமியங்களை கொடுத்த ஒரு இடமாக நாம் பார்க்கும் பொழுது எல்லா மதங்களும் நீக்கமற ஆண்களை மேலேயும் பெண்களை கீழேயும் வைத்து அவர்களை போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும், அவர்களை முன்னணியில் வைக்க வேண்டும் என்று சொல்லும் அதே நேரத்தில் ஆண்களை உயர்வாக வைத்து அவர்கள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்களாக அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக அப்படியெல்லாம் தான் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வேதத்தில் இருக்கக்கூடிய வேதத்திற்கு பின்னால் அதை விளக்கமாக எழுதிய மனுஸ்மிருதி போன்ற அந்த நம்முடைய இந்து மதத்தினுடைய சாராம்சத்தை சொல்லக்கூடிய எழுத்துக்களை பார்த்தோம் என்றாலும் கூட பெண்களை மிக மிக மோசமாகவும், பெண்களை மாடு, பறை, மண் இப்படி 9 விதமான ஒரு தந்தை அல்லது ஒரு மன்னன் எதையெல்லாம் தானமாக கொடுக்கலாம் என்றால் 9 பொருட்களை சொல்லும் பொழுது அதில் அடிக்கப்பட வேண்டியது எது என்று சொல்லும் பொழுது மாடு, பறை, பெண் என்றெல்லாம் சேர்த்துக் கொள்வார்கள். தானமாக தரப்பட வேண்டிய பொருட்களில் மண், பொன், நிலம், தன்னுடைய பல்வேறு ஆஸ்திகள் அதெல்லாம் சொல்லும் பொழுது பெண்ணையும் வேலையாட்களையும் கூட அதில் ஒரு பண்டமாக, பொருளாக, சொத்துக்களாக பாவிக்கும் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். இப்படி ஒரு காலத்தில் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளிலேயே தமிழ் சமூகத்தில் பெண்களுக்கான இடம் மிக உயரிய இடமாகவும், நாம் மணிமேகலையும் ஆதிரையையும் ஆட்டனத்தையும் ஆதிமந்தியும் பார்க்கும் பொழுது அவர்கள் காலத்தில் பெண்களுக்கு இருந்த நிலைமையெல்லாம் குன்றி ஏறக்குறைய 8ஆம் 9ஆம் 10ஆம் நூற்றாண்டுகளில் மிக அதிகமாக பேசப்பட்ட இந்த வேதங்களும் இதற்கான சோழர் காலத்திலே வந்த அதற்கு பின்னால் வந்த பல்வேறு இலக்கியங்கள் எல்லாம் கூட பெண்களை மிக மோசமான ஒரு வடிவிலே ஆக்கி வைத்திருப்பதை பார்க்க முடியுது. அப்படி என்றால் எல்லா சமூகத்திற்கும் பெண்களை பற்றி இருக்கக்கூடிய பார்வையும் பெண்களுக்கான தேவையும் வெவ்வேறாக இருந்திருக்கிறது. நாம் மிக மிக பழைய, அதாவது நேற்று என்று சொல்லும் அந்த தலைப்பிலே நான் பழைய சமூகங்களை பற்றி பேசும் பொழுது முழுமையாக தமிழ் சமூகம் பெண்களுக்கு ஒரு எந்த உரிமையும் தராமல் இருந்தது என்பதை பார்ப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய சான்றுகள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் பிற்காலத்தில் எப்பொழுது சோழ ஆட்சி ஏற்பட்டதோ அப்பொழுது எப்பொழுதெல்லாம் இந்த பார்ப்பனர்களையும் அந்தணர்களையும் மட்டுமே அவர்களுக்கான ஒரு அரசவையிலே வைத்துக் கொண்டு அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செய்யப்பட்டதோ அந்த காலத்தில் பெண்களின் நிலைமை இன்னும் மிக மிக மோசமாக கீழே போய்விட்டதாக நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு பின்னால் மிக சமீபத்தில ஒரு 2 நூற்றாண்டுகளில் இருக்கக்கூடிய வரலாற்றை நாம் பார்ப்பது மிக புரிதலை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும், தெளிவான புரிதலை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது 1850களுக்கு பின்னால் ஏறக்குறைய 1820களிலிருந்து பெண்களின் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது, அதற்கான உரிமைகளுக்காக போராட வேண்டும் என்கிற முதல் பெண்ணிய சிந்தனையாளர்களாக இந்தியாவில் நாம் ராம் மோகன் ராய், பின்னர் அவருக்கு ராஜா என்கிற ஒரு பட்டமும் தரப்பட்டு ராஜாராம் மோகன் ராய் என்று படிப்போம். அவரும் ஈஸ்வர சந்திரா என்கிற அந்த ஒரு சமூக செயற்பாட்டாளரும் பெண்களுடைய சதி என்ற ஒரு பெயரில் பெண்களை கணவன் இறக்கும் போது அந்த சிதையில் தீயிலுடன் சேர்த்து அந்த பொருட்களையும் பெண்ணையும் தூக்கி எறியும் அந்த அநாகரிகமாக மனிதத்தன்மையற்ற அந்த ஒரு முறையை எதிர்த்து அதை மாற்றுவதற்கான பல்வேறு பணிகளை செய்த
அந்த நபர்கள் எல்லாம் மிகப்பெரிய பெண்ணியவாதிகள்.